காலை தியானத்தினுடைய தலைப்பு மற்றவர்களுக்கு ஆண்டவரை அறிவிப்பது என்றால் என்ன, அது எப்படி என்பதுதான். The topic of this evening meditation is how to witness for the Lord, or how to share the gospel to others. இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். The key text is found in Acts chapter 1 and verse 8. Acts 1:8. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இங்கே சாட்சிகள் என்கிற வார்த்தை, சாட்சிகளாயிருப்பீர்கள் என்கிற வார்த்தை மொழியாக்கத்திலே அல்லாவிட்டால் டிக்ஷனரி என்று சொல்லுகிறோமே, சொல்லகராதியிலே பயன்படுத்தப்படுவது ஒரு காரியத்தை குறித்த சாட்சியை, உண்மையை, யதார்த்தத்தை பகிர்ந்து கொள்வது என்பதாகும். The dictionary meaning of witness is one who furnishes evidence. இது மூல பாஷையிலே மார்ச்சுரா என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. மார்ச்சுரா என்ற வார்த்தை நமக்கு பழக்கப்பட்ட வார்த்தை. அதிலிருந்தான் மார்ச்சுரி என்கிற வார்த்தை வருகிறது. பிணக்கிடங்கு என்று சொல்லுகிறோமே, சவக்கிடங்கு என்று சொல்லுகிறோமே, மார்ச்சுரி. அதாவது மரித்தவர்களை அங்கே பிணக்கிடங்கிலே வைத்து பரிசோதிப்பார்கள், உறவினர்கள் வந்தால் கொடுத்து விடுவார்கள். இந்த சாட்சி என்கிற வார்த்தை மூல பாஷையிலே மார்ச்சுரா என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. அப்படி என்றால் நான் நம்பி இருக்கிற நம்பிக்கைக்கு என்ன வந்தாலும் சரி, அதற்கு என்ன தாக்கம் வந்தாலும் நான் அதிலே உறுதியாயிருப்பேன் என்பதுதான் சாட்சிகள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். The original Greek has this understanding with the word witness that came from that has come from marchura. We know the concept of marchury, which means loyal to the truth no matter what happens. இதைத்தான் சாட்சிகள் என்று சொல்லுகிறோம். அந்த வார்த்தை தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். That is understanding we look into in Acts 1:8. When the Holy Spirit comes upon you, you will be strengthened, you will be energized to be my witnesses in Jerusalem, in Judea, and in the area of Samaria, and then to the uttermost part of the world. நாம் இங்கே சாட்சி என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது பெரும்பாலானவர்கள் பிரசங்கம் இல்லாவிட்டால் யாருக்காவது வேதத்திலிருந்து சொல்ல வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே வைத்துக்கொண்டு என்னால் அது முடியாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். Many have the notion that the moment we say we are to be witnesses, they step back and give excuses, start giving excuses. That is not possible because I am not qualified to preach and to teach and to share God's word. ஆகவே சாட்சி என்பது பொதுவான ஒரு பெரிய பதம். சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பது பெரிய பதம். அதிலே சுவிசேஷம் சொல்லுவதும் ஒரு அம்சமாக அடங்கியிருக்கிறது. ஆகவே சுவிசேஷம் சொல்லுவது அதிலே விலக்கி வைக்கப்படவில்லை. சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லும் போது, விசுவாசிகளை பார்த்து சொல்லும் போது, அதிலே நடக்கையும் இருக்கிறது, வார்த்தையும் இருக்கிறது. அதை நாம் வேதபூர்வமாக நாம் பார்க்க இருக்கிறோம். When we say we need to be witnesses for God through Christ, it implies both deeds and words. That's what Bible says, so we need to take that into account. கடவுள் ஏன் நம்மை மீட்டெடுத்த உடனேயே பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை? அது சுலபமாக இருந்திருக்குமே. நம்மில் ரட்சிக்கப்பட்ட அநேகர், நம்மில் மனம் திரும்பின அநேகர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ வல்லமையை ஏற்றுக்கொண்ட நம்மிலே அநேகர் சில பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் விசுவாசத்திற்கான அடுக்கடுக்கான சோதனைகள் வரும்போது நான் ஆண்டவரோடு சேர்ந்து விட்டால் நன்றாக இருக்குமே என்று யோசிக்கிறோம். ஏன்
நம்மை ரட்சித்து மீட்டெடுத்து கடவுள் உடனடியாக நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் வைத்து விடவில்லை. ஏன் இந்த உலகத்தில் இன்னும் அனுமதித்து வைத்திருக்கிறார்? Why God saved us and didn't take us up into heaven straight away? Many of us have the idea or the thought process with so much afflictions and difficulties in our faith. We begin to wonder why God is still keeping us in this world. Why shouldn't He take me to heaven? So the basic question is, why are we still on the earth? இந்த உலகத்தில் இன்னும் நாம் ஏன் இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட பிறகு கடவுள் நம்மை நேரடியாக எடுத்து விட்டால் உலகத்தின் பாடுகளுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கி அவரோடு ஆனந்தமாக அவருடைய பிரசன்னத்தில் இருக்கலாம் என்று நினைக்கிறோம். அதைத்தான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் எதற்காக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் கடவுளுடைய மகிமைக்காக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். We have been allowed, permitted in this world to give the glory to God through our words and deeds. ஒரு 2 வசனங்களை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10:31 விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட வார்த்தை, அதை கவனிக்க வேண்டும். கொரிந்து விசுவாசிகளுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். Whatever you do, by words or deeds, by whether you eat or drink or say and act, do everything for the glory of God. விசுவாசிகளுக்கு அதை சொல்லுகிறார். கொலோசியர் 3:17 வருவோம். Colossians chapter 3 and verse 17. வார்த்தையினாலது கிரியினாலாவது, மறுபடியும் வார்த்தையும் கிரியும் சொல்லுகிறார். வசன வேதத்திலே சாட்சி என்பது வார்த்தையும் கிரியும் சேர்ந்தது என்பதை நாம் ஆணித்தரமாக படிக்கிறோம். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இப்ப சாட்சி பகிர்தல் என்றால், சாட்சியாக வாழுதல் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வார்த்தையிலும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய மகிமைக்காக நாம் வாழுகிறோம் என்பதனுடைய அர்த்தம். What do we mean by living for God's glory? Why are we still permitted as believers on the face of the earth? Because whatever we do and say, utter, it has to be for the glory of God. Both in words and deeds, that explained in the scriptures clearly. We will look into a couple of verses again. அப்போஸ்தலர் 1:2 வருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:2 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினார். நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் லூக்கா எழுதியிருக்கிறார். லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தை 1ஆம் பிரபந்தமாக எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் பிரபந்தம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யவும் உபதேசிக்கவும், ஆகவே சாட்சி என்பது செய்வதும் உபதேசிப்பதும், வாயின் வார்த்தைகளும் சரி நம்முடைய நடக்கைகளும் சரி இணைந்ததுதான் சாட்சி என்பதை நாம் தெளிவாக சொல்லுகிறோம். இதுல எந்த விதமான ஐயப்பாட்டுக்கும் இடம் வைக்கக்கூடாது. Acts 1:2 about Christ. Luke, the author of Acts, says what Christ did and said, what he did and said. I have made the annals of first book, that is the Gospel of Luke. லூக்காலேயும் அதை நாம் படிக்கிறோம். லூக்கா 24:19 பாருங்கள். லூக்கா 24:19. Luke 24:19 also utters the fact that Christ has done and said what he said and done. Both are equally important when we talk about giving glory to God after the pattern of Christ. லூக்கா 24:19. அவர் எவைகள் என்றார், அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். ஆகவே ஒருவேளை நான் நல்ல காரியங்களை செய்கிறேன், அது சாட்சி இல்லையா என்று கேட்கலாம். நல்லதுதான். நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், அது சாட்சி இல்லையா என்று சொன்னால் அதுவும் நல்லதான். ஆனால் இந்த இரண்டும் இணைந்ததைத்தான் சாட்சியுள்ள வாழ்க்கை, கடவுளுக்கு சாட்சி சொல்லுவது என்பதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் எதை நம்புகிறோமோ, எதை விசுவாசித்திருக்கிறோமோ அதற்கான எந்த விலைக்கிரயமும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது என்பதுதான் சாட்சி என்று சொல்லுவது. ஒரு நியாயஸ்தானத்திலே சாட்சியாக நிறுத்துகிறவர், குண்டிலே நிறுத்துகிறவர் இடத்திலே
சாட்சி கேட்கும்போது நீங்கள் அதை பார்த்தீர்களா என்று கேட்டீர்கள். நீங்கள் அதை கேட்டீர்களா, பார்த்தீர்களா? அப்பொழுது சொன்னால், ஆம், நான் பார்த்தேன், அது நடந்தது. அதற்கான எந்த விளைவையும் சந்திக்க நீங்கள் தயாரற்றீர்கள். எந்த இடத்திலும் வந்து சாட்சி சொல்லுங்கள். நான் சொல்லுவேன், ஏனென்றால் நான் அதை பார்த்தேன், நான் அதை கேட்டேன் என்பது போல. ஆகவே ஏன் இந்த உலகத்திலே கடவுள் நம்மை வைத்திருக்கிறார்? நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனேயே பரலோகத்துக்கு போயிருந்தால் எவ்வளவு மகிமையாக இருந்திருக்கும். ஆனால் அந்த உலகத்திலே தேவன் நம்மை வைத்தது அவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. அதைத்தான் ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நீங்கள் இங்கே தரித்திருங்கள், பரிசுத்தாவியானவர் சரித்திரத்திலே சபையில ஊற்றப்பட போகிறார். பரிசுத்தாவின் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அந்த சாட்சி என்பது வார்த்தையிலும் நடக்கையிலும் இணைந்த ஒரு நிலைமைத்தான் சாட்சிகள் என்று சொல்லுகிறோம். இந்த உலகத்திலே செய்கிற சில அநேக காரியங்களை நாம் பரலோகத்திலும் செய்ய போகிறோம். உண்மைதான், அது பெரிய அளவிலே செய்ய போகிறோம், இங்கே சிறிய அளவிலே செய்கிறோம், பலவீனமான சூழ்நிலையிலே செய்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவரை குறித்து பாடுகிறோம், பரலோகத்திலே நித்தியமாக அவரை பாடிக்கொண்டே இருக்க போகிறோம். இந்த உலகத்திலே நாம் மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம், பரலோகத்திலே நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் இந்த உலகத்திலே செய்வதை பரலோகத்திலே செய்ய போவது கிடையாது. அது என்னவென்றால், மற்றவர்களுக்கு சாட்சியாக கிறிஸ்துவை அறிவிப்பது இந்த உலகத்திலே மாத்திரம் நாம் செய்ய போகிறது, பரலோகத்துக்கு போனால் நாம் செய்ய முடியாது. There are many aspects that we still might do in heaven what we do upon the earth, like singing praises to God, that we will repeat in heaven, maybe at the higher level, at higher scale, praising him in a perfect environment. But still we have the taste of that in praising God upon this earth. And there are even fellowshipping together as believers, as the people of God, redeemed by the blood of Christ. We would still do that in heaven in a perfect environment. But there is one thing that we would do only on the earth, not in heaven. That is witnessing for Christ. Only we can do on the earth. There's no need to witness Christ in heaven, because heaven would be full of believers, redeemed believers. There's no going to be a sinner in heaven that we need to witness. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக நாம் செய்ய முடியும், பேச முடியும். பரலோகத்துக்கு போனால் அது செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் பரலோகம் மீட்கப்பட்ட கூட்டம், ஆண்டவரை ஆராதிக்கிற கூட்டமாக இருக்க போகிறது. ஆகவே இந்த உலகத்திலே நாம் பரலோகத்திலே நாம் செய்யாத ஒரு காரியத்தை இந்த உலகத்திலே செய்கிறோம் என்றால், வேதபூர்வமாக நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். லூக்கா 16 அதிகாரத்திலே லாசரு ஐஸ்வர்யனுடைய உண்மையிலே அந்த ஐஸ்வர்யவன் கிழந்து சொல்லுகிறான், லாசருவை இங்கிருந்து அனுப்புங்கள், அவன் போய் சாட்சி சொல்லட்டும். முடியாது, உயிரோடு இருக்கிறவர்கள் சொந்த சாட்சியை அவர்கள் கேட்கட்டும். என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த இடத்திலே வராதுபடிக்க மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்கள் செவி கொடுக்கட்டும். இங்கே வந்ததற்கு பிறகு சாட்சி சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடையாது என்று. ஆகவே சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பது வேதம் அழுத்தம் திருத்தமாக போதிக்கிறது. அது கடவுளுக்கு மகிமை கொண்டு வருகிறது. நாம் ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கமே நம்முடைய வாயிலும் வார்த்தைகளும் கடவுளை எந்த காரியத்தை செய்தாலும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அப்படி என்றால் சாட்சி சொல்லுவதை குறித்து நிறைய பேர் சாக்கு போக்குகளை சொல்லுகிறார்கள். அது ஒரு 5 சாக்கு போக்குகளை பார்க்கலாம். There are people who say, the moment you say you have to be witness for Christ, they start giving you excuses. There are 5 general excuses that we have identified, and we will look into that one by one. And later on, as we progress along, we will try and answer the 5 excuses that people give with regards to testifying for Christ. முதலாவது, ஆண்டவருக்கு நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும், நடக்கையிலும் சாட்சியாக இருக்க வேண்டும், வார்த்தையிலும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லும் போது நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். அதுல முதலாவது சாக்கு, சாட்சி சொல்லாவிட்டால் சாட்சியாக இருப்பது என்பது போதகர்களுக்கும் மிஷனரிகள்மார்கள் செய்ய வேண்டிய வேலையை தவிர, என்னுடைய வேலை சபையிலே பணம் கொடுக்க வேண்டும், காணிக்கை கொடுத்து விட வேண்டும், மிஷனரிகளுக்கு கொஞ்சம் கூட கொடுத்து விட வேண்டும், என்னுடைய கடமை அதோடு முடிந்து விட்டது, எனக்கு வேதாகம அறிவோ ஞானமோ எதுவுமே கிடையாது,
நான் வேதாகம கல்லூரியில் படிக்கவில்லை. நான் முழு நேரம் அந்த வார்த்தையை பயன்படுத்தி முழு நேர ஊழியத்திற்காக நான் ஆயத்தப்படவில்லை. ஆகவே நான் எப்படி சாட்சி சொல்ல முடியும், நான் எப்படி கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியும் என்று சொல்லுகிறவர்கள். The first excuse, it's a lame excuse anyway, first excuse that people give is testifying for Christ is the duty of only the pastors and trained missionaries. It's not my duty to do that. I'm not competent enough to address people, tell about Christ. My only job is to give some money to the missions and the church. Maybe I can pray for them, but I'm not qualified. I'm not theologically, doctrinally qualified to testify for Christ. I'm a staggerer. I can't stand people. I can't stand crowd. It is only for those who are talented and qualified and equipped, the pastors and the rest of them, to do that. This is the kind of excuse people come up with. முதலாவது சாக்கு போக்கை பார்த்தோம். இன்னொரு வகையில் நான் சொல்வது யார் கேட்பார்கள் என்று கேட்பது. இரண்டாவது, நான் ஆண்டவரை பற்றி வேலை செய்கிற இடத்திலேயோ படிக்கிற இடத்திலேயோ ஆண்டவரை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னால் எங்களுடைய நட்பு உறவு அருந்து போய்விடுமே என்று சொல்லக்கூடிய ஒரு தாக்கம். There are those who claim that if I begin to share my faith with people from other faith especially, I fear we might lose our friendship, our relationship. It's a long cherished friendship and fellowship. It goes back to generations. We are those who are working with us, those who are our neighbors. We have been for generations, we are together. If I start sharing the gospel or telling about Christ, immediately the relationship might break off. I don't want to lose that relationship because it's a long cherished relationship. They may not talk to me tomorrow. Next week they might shun me. நான் பலகாலமாக இந்த எங்களுடைய வீட்டுக்கு அருகில் உள்ளவர்கள், எங்களோடு படிக்கிறவர்கள், எங்களோடு வேலை செய்கிறவர்கள் எல்லாம் பல காலம் எங்களுக்கு தெரியும், பல வருஷங்கள் எங்களுக்கு தெரியும். நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல ஆரம்பித்தால் புற நம்பிக்கையுடைய அவர்கள் உறவை முறித்து விடுவார்கள், அன்பை முறித்து விடுவார்கள், இல்லாவிட்டால் நட்பை முறித்து விடுவார்கள். அது எவ்வளவு காலம் இந்த நட்பு இருக்கிறது தெரியுமா? இதை எப்படி நாங்கள் இழக்க முடியும்? ஆகவே அந்த நட்பு போய்விடுமோ, உறவு போய்விடுமோ என்ற பயத்தினாலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்கு பயப்படுகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று மாத்திரம் சாக்கு போக்கு சொல்லுவார்கள். அதனாலதான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். சாட்சி என்பது வார்த்தையிலும் நடக்கையிலும் இருக்கிறது என்பது இரண்டும். இயேசு கிறிஸ்துவே தம்முடைய வார்த்தையின் மூலமாக சாட்சி சொல்லி இருக்கிறார். அவர் பேசி இருக்கிறார். அதைத்தான் லூக்காவிலும் படித்தோம், அப்போஸ்தலரிலும் படித்தோம். ஏன் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை போதாதா? நம்ம எல்லாரை காட்டிலும் அவர் பரிபூர்ணமாக வாழ்ந்தவராயிற்றே. நம்ம எல்லாரை காட்டிலும் இரவிலே பிதாவோடு இரவு முழுவதும் ஜெபித்தவராயிற்றே. அவருடைய வாழ்க்கை அவ்வளவு பிரகாசமான வாழ்க்கை. அவரும் கூட வார்த்தையிலே அவர் சத்தியத்தை சொன்னபடியினாலே நாம் என்ன கவனிக்கிறோம்? ஆகவே நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. I might lose my friendship and relationship. மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தால் மதமாற்றம் செய்கிறார்கள் என்று என்னை பற்றி சொல்லிவிடுவார்களா என்ற ஒரு அச்சம். நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னால் மதமாற்றம் முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்லிவிடுவார்களோ, என்னை அப்படி சொல்லி பிரச்சனை ஏதாவது வந்து விடுமோ என்ற ஒரு ஐயப்பாடு. There are those, the third reason why people give excuses. The moment we say you have to testify for Christ, will I be branded as the one who is trying to convert people or causing them to change their religions? மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லி விடுவார்களோ என்ற பயம். நான்காவது, நான் இன்னும் முழுமை அடையவில்லை, எப்படி நான் சாட்சி சொல்லுவது? நான் இன்னும் பரிபூர்ணமே ஆகவில்லை. நான் மற்ற இடத்துல போய் என்ன சாட்சி சொல்லுவது? என்னிடத்துல சில பலவீனங்கள் இருக்கிறது, எங்களிடத்துல குறைபாடுகள் இருக்கிறது. நானும் சில சமயத்திலே தவறு செய்விடுகிறேன். நான் வேலை செய்கிற இடத்திலேயோ படிக்கிற இடத்திலேயோ என்னுடைய தெருவிலேயோ நானே சில சமயத்திலே கோபத்தோடு பேசி விடுகிறேன், இல்லாவிட்டால் சில காரியங்களை தவறாக சொல்லி விடுகிறேன். நானே முழுமையாக இல்லை, நானே பரிபூர்ணமாக இல்லையே, நான் இப்படி ஆண்டவரை பற்றி சொல்ல முடியும்? அது வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறவர்கள். The fourth excuse people usually give is that I'm not perfect enough, I'm not good enough, because I have my own weaknesses. If I testify about Christ, what people will think? Because I'm not perfect. I have my own weaknesses, difficulties. Sometimes I lose my temper.
Sometimes my testimony or my actions and reactions differ from normal course. So what will people think of me? He is saying something, but he is acting and saying differently. So will there be accusations against me? That's why I haven't even started talking about Christ to others, because I'm not perfect. நான் முழுமையாக இல்லாதபடியினாலே நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியாமல் இருக்கிறேனே. ஐந்தாவது, நான் நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன். நிறைய தேவையுள்ளவர்களுக்கெல்லாம் நான் வலிய போய் உதவி செய்வேன். வழியில யாராவது பார்த்தாலும் உதவி செய்வேன். அதை பார்த்து மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவிலே வரமாட்டார்களா? நான் அலுவலகத்திலே யாராவது பிரச்சனை இருந்தால் நான் தான் முதலாவது போய் உதவி செய்வேன். என்னுடைய தெருவிலே யாராவது இருந்தால் அவர்களுக்கு நான் தான் முதலே போய் சொல்லுவேன், உதவி செய்வேன். இப்படி நான் எல்லா இடத்திலும், எந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கிறதோ எல்லா இடத்திலும் நான் நல்லது செய்கிறேனே, அது போதாதா? அது இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாறிவிடாதா என்று கேட்பார்கள். There are those who claim that because they are doing good works, maybe giving alms to needy people, I'm the first one to do that. I would always do that. I would seek whether somebody is in need, whether in my workplace or in my neighborhood. I try to do that. Isn't that enough for me to have the notion that I am also testifying for Christ? இப்படி இந்த சாக்கு போக்குகளை சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். இந்த மாலையிலே இந்த கேள்விகள், இந்த சாக்கு போக்கு, முதல்ல நாம் படித்தோம், நாம் கடவுளுக்கு சாட்சியாக இருக்க அழைக்கப்படுகிறோம், அதற்கு பரிசுத்தாவினுடைய பலன் வேண்டும் என்று பார்த்தோம். அது நம்முடைய வாழ்க்கையினுடைய சாரம்சம். நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு போவது கிடையாது. பரலோகத்திலே போய் நாம் செய்யாத ஒரு காரியத்தை இந்த உலகத்திலே நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். வாயத்திலும் நடக்கையிலும் நாம் ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அதற்கான 5 சாக்கு போக்குகளை பார்த்தோம். இப்பொழுது வேதத்திலே சாதாரணமான மனிதர்கள் அசாதாரணமான சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி தங்களுடைய வாயிலும் தங்களுடைய நடக்கையிலும் சாட்சி சொன்னார்கள் என்பதை 1-2 வசனங்களிலே பார்க்கலாம். To portray or to have a graphic picture of how people have witnessed, ordinary people have witnessed for Christ in extraordinary situations. We are going to see a couple of verses, 3 verses or 4 verses to say how witnessing for Christ is for ordinary people. It's for that matter for any believer, whether he is in quotes full-time ministry or part-time ministry. There's nothing called full-time ministry, part-time ministry. Every believer is a missionary. Every believer is a witness. Every believer has to be outgoing, to be involved in outreach. முழு நேர விசுவாசிகள் முழு நேர ஊழியர்களுக்கு என்று மாத்திரம் இல்லை. வேதத்திலே அந்த பதம் முழு நேர ஊழியர்கள் என்று வேதத்திலே பதம் கிடையாது. எல்லா விசுவாசியும் மிஷனரியாக, கடவுளுக்கு சாட்சியாக கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டும். எல்லா மிஷனரியும் தங்களுடைய கடமைகளை தங்களுடைய மக்கள் மத்தியிலே தங்களுடைய இந்த கடமை நிறைவேற்ற வேண்டும். வேதத்திலே சாதாரணமான விசுவாசிகள் அசாதாரணமான சூழ்நிலைகளிலே இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சி பகர்ந்தார்கள் என்பதை குறித்து 3-4 வசனங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். Ordinary people in extraordinary situations, they were bold enough. They did testify for Christ. யோவான் 1 அதிகாரம் 41 வசனத்தை பார்க்கலாம். John chapter 1 verse 41. இயேசு கிறிஸ்து முதல் முறையாக வருகிறார். யோவான் ஸ்நானகன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். உடனடியாக நடந்த சம்பவத்தை பாருங்கள். யோவான் 1:41. அந்திரேயாவை பற்றி படிக்கிறோம். அவன் முதலாவது அந்திரேயா தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். ஏற்கனவே சாட்சி என்றால் மார்ச்சுரா என்று படித்தோம். மார்ச்சுரா என்றால் நாங்கள் நம்புகிறதை நாங்கள் ஆணித்தனமாக அறிவிக்கிறோம், அதற்கு சான்று கொடுக்கிறோம் என்பதுதான் சாட்சி. அந்திரேயா சொல்லுகிறான், மேசியாவை கண்டோம், அவர் கிறிஸ்து, இவர்தான். நீங்கள் அந்த சூழ்நிலை கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தச்சனுடைய குமாரனாக வளர்ந்து வந்தார். ஜனங்களுக்கு எல்லாரும் அவருடைய தச்சனுடைய குமாரன் என்று தெரியும். அவரை பார்த்து மேசியா என்று யூதர்கள் மத்தியிலே சொல்லுவது அது சாபக்கேடான விஷயம். அது அவமானமானது, கடவுளுக்கே அவமானமானது, யெகோவாவுக்கு அவமானமானது என்று யூத ஜனங்கள் கருதின அந்த காலகட்டத்திலே அந்திரேயா முதலாவது கிறிஸ்துவை பார்த்துவிட்டு இயேசு கிறிஸ்துவை அவரோடு பேசிவிட்டு தன்னுடைய சகோதரனை கண்டு மேசியாவை கண்டோம் என்றான். Here's the testimony of Andrew in an environment which is hostile to Christ because he is being branded as
the carpenter's son, is an ordinary Jew. He doesn't have any qualification or the highness to be the Messiah of the expected Messiah. But here is this man Andrew testifying to his brother, I have seen the Messiah, about whom the Old Testament has referred to and has written. So that is the testimony, the background. You should see the background. The Jews setting, Christ being branded as the carpenter's son, and this man is saying, he is the Messiah. I have seen him. I testify about that. அந்த பின்னணி நாம் கவனிக்கும் போது ஒரு சாதாரண தச்சனுடைய குமாரனிலே பிறந்தவரை மேசியா, தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவனானவர், அவர்தான் ரட்சகர் என்று சொல்லுவதற்கு அது ஒரு சாட்சியினுடைய அடையாளம். நான் சொல்லுகிறதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன், அதற்கு என்ன விளை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றுதான் சாட்சியினுடைய அடையாளம். அதே போல யோவான் 1:45 அதே அதிகாரத்திலே பார்க்கலாம். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, பிலிப்பு இப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு பின்பற்றுவா என்று சொன்னார். பிலிப்பு தன்னுடைய பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளையும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனாகிய நாசரேத்துவனாகிய இயேசுவே என்றான். எழுதியிருக்கிறவரை கண்டோம். மறுபடியும் அது சாட்சியினுடைய வார்த்தை. நாங்கள் பார்த்தோம், அதான் சாட்சி. கண்டோம். பிலிப்பு நாத்தானுடைய இடத்திலே சொல்லுகிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வர இவர்கள் எல்லாம் சாதாரணமான மனிதர்கள். அப்பொழுது அவர்கள் இவர்களெல்லாம் மீன் பிடிக்கிற தொழிலை செய்கிறவர்கள். அவர்கள் பெரிய படித்த பட்டதாரிகள் அல்ல. வேத கலாசாலை படித்த வேதபாரகரை போல, ஆசாரியர்களை போல, பரிசேயரை போல இல்லை. அவர்கள் சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள், கலிலேயாவிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 4:20 பார்க்கலாம். Please turn with me to Acts chapter 4:20. பேதுருவும் யோவானும் 13 பார்க்கலாம். Acts 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும், they were unschooled, பேதமை உள்ளவர்கள் என்றும், timid, அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். படிப்பறிவு கிடையாது, வேத அறிவும் கூட சிறு வயதிலே அவர்கள் யூதர்களாக படித்திருப்பார்கள், அவ்வளவுதான். வேதத்தை வியாக்கியானப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ஞானம் கிடையாது. படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள், டிமிட், பயந்தவர்கள். மீன் பிடிக்கிறவர்கள் பட்டணத்திற்கு வந்தால் அவர்களை யாரும் கனத்தோடு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பேதமை உள்ளவர்கள், படிப்பறியாதவர்கள் என்று அறிந்து இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவர்களை கூப்பிட்டு மிரட்டுகிறார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து 18 பாருங்கள். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்கள் கட்டளையிட்டார்கள். அவர்களை மிரட்டி அவர்களை பயமுறுத்தி 17 பார்க்கலாம். இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று அந்த ஆலோசனை சங்கத்தார் செய்தார்கள். ஆலோசனை சங்கம் 15 ஆலோசனை சங்கம் யூதருடைய மத அடிப்படையிலே மிக வல்லமையுடைய சக்தி வாய்ந்த சங்கம். ஒரு சாதாரண மீனவர்கள் அதை எதிர்க்க முடியாது. அவர்களை பயமுறுத்துகிறார்கள். அப்பொழுது பேதுருவும் பவுலும் என்ன வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள். 20 பார்க்கலாம். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. இதுதான் அந்த மார்ச்சுரா என்கிற வார்த்தை. What we have seen and observed, we cannot keep quiet. These are unschooled people. They were timid people. And they were brought before the Sanhedrin council, the powerful, authoritative council of Jewish religious group. And you cannot question them. You will have to face the consequences if you fight against Sanhedrin, the highest religious body. And they have been summoned, James and Peter and John. And they were asked not to talk about this name Jesus because he's the son of a carpenter, he's a Nazarite. But they said, how can we keep quiet if what we have seen and witnessed and tasted, we cannot keep quiet. This is called witness. 8:4 பார்க்க. அந்த சூழ்நிலைகளும் முக்கியம், அந்த ஜனங்களும் சாதாரணமானவர்கள். அசாதாரணமான சோதனையிலே சாதாரண மனிதர்கள் எப்படி சாட்சியை சொன்னார்கள். அப்போஸ்தலர் 8:4 சவுல் என்பவனை பற்றி படிக்கிறோம். சவுல் என்ன செய்கிறான்? வீடுகள் தோறும் நுழைந்து ஸ்திரீகளையும் புருஷரையும் இழுத்து கொண்டு போய், இது சாதாரணமான ஜனங்கள், ஸ்திரீகளும் அங்கே இருக்கிறார்கள். சவுல் வீடு தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும், அநேக ஸ்திரீகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆண்டவருக்காக எப்படி சாட்சி சொல்லுவது, எங்களுக்கு பேச தெரியாது என்றெல்லாம் சொல்லலாம். புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான்.
சிதறி போனவர்கள், அதிலே புருஷர் இருந்திருக்கிறார்கள், ஸ்திரீகள் இருந்திருக்கிறார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அவர்களை மிரட்டுகிறார்கள். இந்த சுவிசேஷத்தை பேசக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் போகிற இடமெல்லாம் செய்கிறார்கள். அதே 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே பார்க்கலாம். பிலிப்பு சாதாரணமான மனிதன். நமக்கு தெரியும், பிலிப்பு அந்த 6ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலன் கிடையாது. பிலிப்பு அப்போஸ்தலன் கிடையாது. அந்த பந்தி விசாரிப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே பிலிப்பும் ஒருவன். ஆனால் அவன் பரிசுத்த ஆவியானோட நிறைந்திருந்தான், ஞானம் உள்ளவனாய் இருந்தபடியினாலே அவன் வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். இப்படி சாதாரணமான மனிதர்கள் அசாதாரணமான சூழ்நிலைகளிலே இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நான் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சி சொல்ல முடியாது என்று சொல்ல முடியாது. மேலும் சில காரியங்களை பார்க்கலாம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே சேல்ஸ்மேன் என்று சொல்லுகிறார்களே, ஒரு ப்ராடக்டை, ஒரு பொருளை அதை விளம்பரப்படுத்துகிறார்களே, அவர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஏஜென்ட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். LIC போன்ற ஸ்தாபனங்களில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அவருடைய வேலையை கிரமமாக செய்கிறார்கள். அவர்கள் எல்லா இடத்திலும் ஒரு சாவிலே போனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? பாருங்கள், இப்படி சாவு நடந்து விட்டது, நமக்கும் நடக்க முடியும், ஆகவே நீங்கள் ஒரு பாலிசி எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். எல்லா இடத்திலும் வாய்ப்புகளை பார்ப்பார்கள். அது தர்மம், அதுதான் நல்லது. A salesman would grab every opportunity that comes along his way to promote his products. If there is a death, he would say, this is what would happen to all of us, so let's go for a policy, let's do this, let's do that. That is legitimate. That's how people should work. ஆகவே சாட்சி என்பது இந்த அம்சங்களை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு வீடுகள் தோறும் அநேகர் வருகிற ஒரு கூட்டத்தை கவனிப்பது, அவருடைய பெயரே யெகோவாவுக்கு சாட்சிகள் என்பதுதான் அவருடைய பெயரே. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 10ஆம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு நாங்கள் யெகோவாவுக்கு சாட்சிகள் என்று நாம் ஒருவேளை வேண்டாம் என்று சொன்னால் கூட நம்மை தேடி வருகிறவர்களாக இருக்கிறார். நாங்கள் யெகோவாவுக்கு சாட்சிகளே என்று அந்த குழு தங்களை பற்றி சொல்லுகிறார்கள். சபை பற்றியோ மற்ற காரியங்களை பற்றி நாங்கள் யெகோவாவுக்கு சாட்சிகள், எங்களுடைய வேலை சாட்சி சொல்ல வேண்டிய வேலை என்று சொல்லுவார்கள். இப்படி ஒரு குழுவே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பகுதிகளிலும் வீடுகளை தேடி வந்து, நாம் அங்கே போகாவிட்டாலும் வீடுகளை தேடி வந்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் யெகோவாவுக்கு சாட்சிகள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி உலகத்தின் பல சூழ்நிலைகளில் இதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே அசாதாரணமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் சாதாரணமானவர்களும் இயேசு கிறிஸ்துவுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக சாட்சி பகிர்ந்ததை நாம் பார்க்கிறோம். ஏன் நாம் சாட்சி பகிர வேண்டும்? கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் இருக்க வேண்டும், சாட்சி பகிர வேண்டும் என்றால் இது கடவுளுடைய கட்டளை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். There are two reasons why we should testify for Christ. Number one, it is not a suggestion, it is a commandment of God in Christ. இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர் தெழுந்ததற்கு பிறகு மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, நான் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு போதித்து, அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே நீங்கள் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் கற்பித்த யாவையும் அவர்களுக்கு போதியுங்கள். இட் இஸ் a commandment. இன்னொரு வகையில சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு பெரிய கட்டளை என்று சொல்லுவார், கிரேட் கமாண்ட்மெண்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறுதி வார்த்தைகள். அதே போல லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கணும். லூக்கா 24:47 அந்த வசனத்தை கூர்ந்து கவனிப்போம். லூக்கா 24:47-48. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அங்கே பாருங்கள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களை பார்த்து, அப்போஸ்தலர்களை பார்த்து, அவர்களோடு இருக்கிற சீஷர்களை பார்த்து சொன்னார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்திலும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். Luke 24:47-48. You are my witnesses to this fact that repentance and forgiveness has to be preached from Jerusalem unto the uttermost part of the world, and you are my witnesses to that. இங்கே தெளிவாக பார்க்கிறோம். அதே போல மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே மலை பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, Matthew 5:16, as part of the mount sermon on the mount, the Lord is explaining in this manner. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கடவது. For people to glorify God, let your good deeds be
explained or be expressed for people to give the glory to God. அதே போல யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷரிடத்திலே சொன்ன வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? John 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். I have chosen you, not you have chosen me. I have chosen you so that you bear the witnesses. You be fruitful unto others. நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும். இதைத்தான் இன்னொரு கோணத்திலே சொல்ல வேண்டும் என்றால் சாட்சி. கனியை பொறுத்த அளவிலே கனி தனக்காக வாழுவது கிடையாது. கனி மற்றவர்கள் பறித்து சாப்பிட்டு ஆனந்தம் அடைய வேண்டும் என்பதற்காக. அதைத்தான் சாட்சியுள்ள வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். கனி தனக்குத்தானே சுவைத்துக் கொள்வது கிடையாது. அது தனக்கு கொடுக்கிற எரு மற்ற காரியங்களை பயன்படுத்தி பிஞ்சாக காயாக மாறி இறுதியிலே அது மற்றவர்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சாட்சி என்பது ஆலோசனை கிடையாது, அது கிறிஸ்து கொடுத்த கட்டளை, தேவன் கொடுத்த கட்டளை. ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், நீங்கள் எனக்கு சாட்சிகள், நான் பூலகத்திலே அநேக ஜாதிகளை உங்களை தெரிந்து கொண்டேன், மற்ற தேவர்கள் யாரும் கிடையாது, இந்த ஒரே தேவனாகிய யெகோவாகிய எனக்காக நீங்கள் உண்மையான சாட்சிகளாய் இருக்க வேண்டும். அதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நிறைவேற்றி இருக்கிறார். இரண்டாவது, அவிசுவாசிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது, சாட்சி சொல்லப்படுவது அவசியமாகிறது. Unbelievers need testifying. முதலாவது இது கற்பனை என்று பார்த்தோம். இரண்டாவது, அவிசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது அல்லாவிட்டால் சுவிசேஷம் கேட்பது அல்லாவிட்டால் நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை அவசியம் என்பதை வேதம் வலியுறுத்துகிறது என்பதை பார்க்க வேண்டும். நான் சொல்லவில்லை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பார்க்கலாம். Romans 1 chapter 1 and verse 14 and 15. The unbelievers need testifying of the truth. ரோமர் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே பவுல் என்ன சொல்லுகிறார்? ஆகையால் ரோமாவில் இருக்கிற உங்களுக்கும் 13-14 வசனங்கள், சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலன் அடைந்தது போல உங்களுக்கும் சில அலறையபடிக்கு நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன். ஆகையால் ரோமாவில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். I owe so much to these people. I owe much to the people to declare the gospel. Even to barbarians, அந்நியர்கள். இங்கே மூடர் என்று சொல்லும் போது ஆங்கில வேதாகமத்திலே பாபேரியன்ஸ் சொன்னால் முரட்டு சுபாவம் உள்ளவர்களுக்கு கூட நான் சுவிசேஷத்தை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ரட்சிப்பு என்னுடைய கையிலே இல்லை, ரட்சிப்பு கர்த்தருடையது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். பவுல் இன்னொரு சொல்லுகிறார், நானே கொலை செய்கிறவனாயிருந்தேன், சபையை துன்பப்படுத்துகிறவனாயிருந்தேன், நானே சபையை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தேன், என்னையே கடவுள் தம்முடைய கிருபையாலே தொட்டிருக்கிறார். ஆகவே அவிசுவாசிகளுக்கு சாட்சியாக அறிவிப்பது, நம்முடைய வாயிலும் வார்த்தையிலும் அறிவிப்பது அவசியமாகிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பார்க்கலாம். Romans 10:14 and 15. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஆகவே அவிசுவாசிகளை பொறுத்தளவிலே இது செயல்படுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய வாயினாலே மாத்திரம் அல்ல, நம்முடைய நடக்கையும் இருக்கிறது. அதே சமயத்தில் நம்முடைய நாவினாலும் அதை செய்ய வேண்டும். இப்படி இந்த 2 காரணங்களுக்காக சாட்சி என்பது அவசியம். சாட்சியாய் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருப்பது அவசியமாய் இருக்கிறது. முதலாவது, அது கட்டளை, கடவுளுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, அவிசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை அல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்முடைய வாயிலும் வார்த்தையிலும் நாம் சொல்ல வேண்டியது, செய்ய வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷம் நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். கடைசியாக இறுதியாக எப்படி நான் ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்க முடியும், சாட்சி சொல்ல முடியும் என்பதை குறித்து 4 குறிப்புகளை வேகமாக பார்க்கலாம். The preparations for witness. There are preparations for witness. இயேசு கிறிஸ்துவே சொன்னார், பரிசுத்தவான்கள் உங்களிடத்தில் வருகிற வரையிலே நீங்கள் தரித்திருங்கள். அது அவர் சரித்திரத்திலே நடந்த நிகழ்ச்சி. பரிசுத்தவான்கள் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள். So there are elements of preparation involved in being testifying for Christ. There are elements. Bible
the word of God clearly describes and expects us to follow certain pattern for us to be effective witnesses. No one can give excuse. கடவுளுடைய வார்த்தை கிரமமாக நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கும் போது சாக்கு போக்கு சொல்லுவதற்கு இடமில்லை என்பதனாலே இந்த 4 குறிப்புகள் எப்படி நாம் அதை நிறைவேற்ற முடியும். அப்போ 1:8 படித்தோம், நீங்கள் உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சிகளாயிருங்கள். இன்றைக்கு சாட்சி என்று சொல்லும் போது சபையிலே எழுந்து போன வாரம் எனக்கு இப்படி நடந்தது அப்படி நடந்தது என்பதைத்தான் சாட்சி என்று சொல்லுகிறார்கள். வேதபூர்வமாக கவனித்தால் சாட்சி என்பது சபைக்குள்ளாக அல்ல, சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள் மத்தியிலே சொல்லுவதைத்தான், செயல்படுத்துவதைத்தான் வேதம் சாட்சி என்று சொல்லுகிறது. தயவுசெய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு சபைகளிலே சாட்சியை சொல்ல வைக்கிறார்கள் என்று சொல்லும் போது உண்மைதான். கடவுள் நாங்கள் எங்களுடைய சபையிலே சொல்லுவோம், நாம் ஆலயத்திற்கு வருவதே ஒரு பெரிய சாட்சி. கடந்த வாரம் நாம் ஜீவனோடு இருந்தது பெரிய சாட்சி. கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்று நாம் ஆலயத்திற்கு வருவது கிடையாது. என்னை காப்பாற்றினார் என்பதனாலே ஆலயத்திற்கு வருகிறோம். கொடுப்பார் என்பதனாலே நாம் கடவுளை ஆராதிப்பதல்ல, கொடுத்தார் என்பதனாலே நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே நாம் ஆலயத்திற்கு வருவது கடவுளுடைய பெரிய ஒரு கிருபை, சாட்சியினுடைய அடையாளம். இந்த இப்படி இக்கட்டான சூழ்நிலையில அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ, அடுத்த நாள் என்ன நடக்குமோ என்று ஜனங்கள் ஒரு நம்பிக்கை இழந்த இந்த காலகட்டத்திலே நாம் ஜீவனோடு இருப்பதும் ஆலயத்திற்கு வருவதும் அல்லாவிட்டால் இப்படி ஒருவரை ஒரு பார்ப்பதும் அது பெரிய அதிசயம், அற்புதம். ஆகவே சாட்சி என்பது இன்றைக்கு சுருக்கி சபையில எனக்கு இப்படி நடந்தது அப்படி நடந்தது என்று சொல்ல, சபையில யாரும் உங்களை பார்த்து கேள்வி கேட்க மாட்டார்கள். ஒருவேளை இவர் சாட்சி சொல்லுகிறார் என்று முறுமுறுத்து அமைதியாக இருப்பார்கள், சபையினுடைய கண்ணியத்தை கருதி. சாட்சி என்பது புறஜாதி மக்கள் மத்தியிலே, ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே, கிறிஸ்தவ விசுவாசத்தை குறித்து எதிராக பேசுகிறவர்கள் மத்தியிலே நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய நடக்கையும் சாட்சியா இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தாவினர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலே, யூதேயாவிலே, எருசலேமிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவது நீங்கள் நினைக்கலாம் சாதாரணமான காரியமா? இல்லை. எருசலேமிலே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எருசலேமில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். எருசலேமிலே, யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி வரைக்கும் சாட்சிகளாயிருங்கள். சாட்சி என்பது ஆண்டவரை அறியாத, ஆண்டவரை விரும்பாத, சத்தியத்தை கேட்க விருப்பம் இல்லாத சூழ்நிலைகளிலே கிறிஸ்துவுக்காக இது உண்மை, இது சத்தியம், இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்று சொல்லுவதுதான் சாட்சி. அதைத்தான் மார்ச்சுரா என்கிற வார்த்தையில நாம் ஏற்கனவே பார்த்தோம். Being to be witnesses for Christ is not in a cozy atmosphere, favorable atmosphere, in an hostile environment. We need to testify for Christ, because Acts 1 says, you be my witnesses from Jerusalem. Jerusalem is the most hostile place to present the gospel of Christ, because he is shunned as an ordinary man. They wouldn't accept Christ as the Messiah. So it's not a favorable environment that you begin to testify. The hostile environment, the anti situations. There are people who advocate that I've been testifying for Christ. What? Where? In the church, where people would be sober, they would be very simple, they don't want to confront you. But where you are challenged, where you are confronted, your words and deeds are confronted, that's where we need to show the testimony. We need to be witnesses. எந்த இடத்திலே நம்முடைய வாழ்க்கை குறித்தும் வார்த்தை குறித்தும் சவால் இடுகிறார்களோ அதுதான் சாட்சி அல்லாமல், அமைதியான சூழ்நிலையிலே, நம்ம யாரும் கேள்வி கேட்காத சூழ்நிலையிலே நாம் சொல்லுகிறதல்ல சாட்சி. தயவு செய்து இதை புரிந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அதைத்தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். இயேசு ஆண்டவரும் என்ன சொன்னார்? மனம் திரும்பும் பாவ மன்னிப்பும் உலகம் முழுவதும் அறிவிக்கப்படும், இதற்கு எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். முதலாவது ஆயத்தம் ஜெபம் என்னும் ஆயத்தம், preparation of prayer. லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். லூக்கா 24 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார். இப்பொழுது நீங்கள் எனக்காக காத்திருங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். 49ஆம் வசனத்திலே பார்க்கலாம். லூக்கா 24:49. நீங்கள் மனம் திரும்பும் பாவ மன்னிப்பு விசுவாசத்தோடு சகல தேசத்தில் அறிவிக்கப்பட வேண்டிய நீங்கள் இவர்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். அதைத்தான் செய்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவம் நடந்தது. இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு 40 நாள் கழித்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தெகோஸ்தே அந்த நாள் சம்பவம் நடந்ததே. இதற்கிடையில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். 52ஆம் வசனத்தை பார்க்கலாம். அவர்கள் என்ன செய்தார்கள்? கடைசி வசனம், அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து
நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன ஆயத்தம்? பரிசுத்தாவியான பலன் கொடுக்கிறேன், நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் கொடுத்தார். அதற்கான ஆயத்தம் என்ன? அவர்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். The first preparation for effective witness is to worship God with joyful heart. கடவுளை ஆராதிப்பதிலே மகிழ்ச்சி இல்லாவிட்டால் நீங்கள் கடவுளை பற்றி சாட்சி சொல்ல முடியாது. அவருக்கு சாட்சியாய் வாழ விருப்பப்பட முடியாது. நமக்கு எதிலே மகிழ்ச்சி இருக்கிறதோ அதைத்தானே மற்றவர்களுக்கு சொல்லுவோம். Unless you have a satisfaction in Christ and God, unless you have a deep desire, the excitement of worshiping God and His majesty, you will not be effective in your witnesses. நீங்கள் கடவுளுடைய ஆராதிப்பதிலே மகிழ்ச்சி அடைவர்களா இல்லாவிட்டால் அதை செய்ய முடியாது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் காத்திருங்கள் என்று சொன்னார். நீங்கள் இங்கே தரித்திருங்கள் என்று சொன்னார். அந்த சமயத்தில் என்ன செய்தார்கள் என்று மறுபடியும் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனம். இந்த உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு பெந்தேகொஸ்தே நாளிலே அவர்கள் பரிசுத்தாவினுடைய பலத்தை பெறுகிற வரை நடந்த சம்பவங்கள். அங்கே அவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். They were tarrying in prayer. They tarried in prayer. They were waiting with prayer. The gap, the time, the period between the ascension of Christ and the day of Pentecost, when upon which the power of God has been poured, descended. ஆகவே ஜெபம் என்னும் ஆயத்தம் 1 பேதுரு 3:5 1 பேதுரு 3:15 உங்கள் விசுவாசத்தை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாய் நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Be prepared to give testimony, the reason for your faith. Be prepared always with prayer. கொலோசியர் 4:13 பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக திறந்த வாசல் கொடுக்கும்படி நான் சொல்ல வேண்டிய பிரகாரம். அந்த வார்த்தையை கவனியுங்கள். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பவுல் கொலோசு திருச்சபையிலே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துனுடைய ரகசியத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து, அந்த சுவிசேஷத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி வெளிப்படுத்துவதற்கு எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். பேச வேண்டிய பிரகாரம் பேசுவதற்கு. எபேசியர் 6:19 அருமையான வசனம். Ephesians chapter 6 and verse 19. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்திற்காக சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிற நான். பவுல் அந்த சிறையில இருக்கிறார். இது சிறை நிருபம் என்று சொல்லப்படுகிறது. சுவிசேஷத்திற்காக சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிற நான் அதை பற்றி பேச வேண்டிய பிரகாரம் தைரியமாய் பேசத்தக்கதாக எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் என்னும் ஆயத்தம். The preparation of joyful adoration and prayer. அது இல்லாவிட்டால் நம்முடைய வாயின் வார்த்தையிலும் நம்முடைய நடக்கையிலும் நாம் கிறிஸ்துவை பற்றி யாருக்கும் சொல்ல முடியாது. இரண்டாவது, கிறிஸ்துவுக்கு நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்ற வைராக்கியம். The determination to share our faith. The determination. அந்த வைராக்கியத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி 1 தெசலோனிக்கேயர் 2:3-4 வசனங்கள் 2-3 வசனங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு பாராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். We were determined to present the gospel amidst the shame and rejection, amidst trials and temptations. We were determined to share the gospel. எங்களை எங்கே அவமானப்படுத்தினார்களோ அந்த இடத்திலேயும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நாடினோம். இந்த மாலையிலே முதலாவது ஜெபம் என்னும் ஆயத்தம், இரண்டாவது கிறிஸ்துவுக்காக நான் வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டும், எப்படியாவது ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும் என்ற வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே படிக்கலாம், சுவிசேஷம் நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இனமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பவுல் சொல்லுகிறார், யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி யூதருக்கு யூதனை போல எல்லாருக்கும் எல்லாமானேன், நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போல ஆனேன், பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி பலவீனருக்கு பலவீனை போல, எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன்.
27ஆம் வசனத்தை பார்க்கலாம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பவுல் நான் பரிபூர்ணம் அடைந்து விட்டேன் ஆகவே சுவிசேஷம் அறிவிக்கிறேன் என்று சொல்லவில்லை. நிறைய பேர் சொல்லுகிறார்கள் நான் பரிபூர்ணமானதற்கு சுவிசேஷம் அறிவிக்கிறேன். பவுல் சொல்லுகிறார் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், நான் தானே அதமாய் போய்விடாதபடி என்னுடைய சரீரத்தை நானும் ஒடுக்கிறேன், நானும் டிசிப்ளினுக்குள்ளாக வருகிறேன். ஆகவே நான் பரிபூர்ணமாகிவிட்டேன் என்பதனாலே சுவிசேஷத்தை அடையவில்லை, பரிபூர்ணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அந்த பரிபூர்ணத்தை நோக்கி போவதனுடைய ஒரு அடையாளமே சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான், மற்றவர்களுக்கு சாட்சியா இருப்பதுதான். The process of getting sanctified or going on to maturity is the fact that we testify for Christ. We preach the gospel. We tell others about Christ. It is God's way of making us more holy. Not that we are full and matured and perfect. In the process of holiness, we are bidden to share the gospel, to witness for Christ. பரிசுத்தமாகுதலுடைய ஒரு அடையாளம் சுவிசேஷத்தை அறிவிப்பதும் நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுவதுமாக இருக்கிறது. ஆகவே அந்த சாக்கு போக்கு செல்ல முடியாது. முதலாவது ஜெபம் என்னும் ஆயத்தம், கடவுளை மகிழ்ச்சியோடு ஆராதித்து ஜெபிப்பது. இரண்டாவது, கர்த்தருக்காக நான் சாட்சியாய் இருப்பேன், என்னுடைய வாயின் வார்த்தையில் நடக்கையிலே மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருப்பேன், அது என்னுடைய மேல் விழுந்த கடமை என்று சொல்லுவது இரண்டாவது. மூன்றாவது, மற்றவர்கள் மேல் உண்மையான அன்பை நாம் பகிர்ந்து கொடுப்பது, a genuine love for others. ஏதோ மேல் போக்கான அன்பு அல்ல, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இடத்திற்கு ஏற்ற மாதிரி மாறுகிற அன்பு அல்ல, ஆழமான முழுமையான கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை நேசித்ததை போன்று நம்மோடு பழகுகிறவர்கள், நம்மோடு வேலை செய்கிறவர்கள், நம்முடைய வீடுகளுக்கு அருகாமையிலே வசிக்கிறவர்கள், நம்மோடு படிக்கிறவர்கள் மேல் உண்மையான ஆழமான கோர்வையான அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதே 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் அதை சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் சுவிசேஷத்தை சொல்லுவதை குறித்து சொல்லும் போது நாம் என்ன பார்க்கிறோம்? அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிப்போம். முதலிலே ஒன்று பகுதியை பார்த்தோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து, தெசலோனிக்க சபையை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல், சுவிசேஷத்தை கொடுக்கும் போது அவர்கள் மேல் வாஞ்சியை வைத்து கொடுத்ததும் அல்லாமல், நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். Along with the gospel, we poured our life. When we presented the gospel, we didn't do for the sake of doing it. We poured our life into that. எங்களுடைய ஜீவனையே இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலே கொடுத்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசம் வருத்தம் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவருக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாய் உங்களுக்குள்ளே, இந்த வார்த்தையை கவனிங்கள், அருமையான வார்த்தைகள், விசுவாசிகளாய் உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. இதைத்தான் சாட்சியுள்ள வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். நாங்கள் எங்களால் முடிந்த அளவு தேவன் எங்களுக்கு கொடுக்கிற பலத்தினுடைய அடிப்படையிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க முயற்சி செய்தோம். பரிபூர்ணம் அடையவில்லை. இதே பவுல் தான் பிலிப்பிலே சொல்லுகிறார், நான் முற்றிலும் அடைந்து விட்டேன், தேறினவன் என்று சொல்லவில்லை, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் ஓடுகிறேன். நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னதுனாலே நான் பெரிய ஆள் ஆகிவிடவில்லை, அது என்னுடைய கடமை, நான் அதை செய்தேன். அப்பொழுது எவ்வளவு தியாகத்தோடு செய்தோம், உண்மையோடு செய்தோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது இன்னும் நாங்கள் செய்ய விரும்புகிறோம். உண்மையான ஆழமான அன்பை குறித்து பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். The love of God constrains us to preach the gospel, to testify for him. கிறிஸ்துவனுடைய அன்பு. சில சமயங்களில் நாம் யாருக்காவது உதவி செய்து அதனாலே அவர்கள் நாம் சொல்லுகிற சத்தியத்தை கேட்காவிட்டால் வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய நோக்கம் கிறிஸ்துவை எப்படியாவது சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளைய செய்கிறவர். சில சமயத்தில் நன்மை செய்துவிட்டு அவர்கள் திருப்பி நாம் சொல்லுகிறதை கேட்காவிட்டால், ஒருவேளை ஆலயத்திற்கு வராவிட்டால் நாம் உடனடியாக அவர்கள் மேல் கோபப்படுகிறோம். அவசியம் இல்லை. அதை மனதிலே வைத்து நாம் செய்யவில்லை. திராணி இருக்கும் போது சூழ்நிலைக்கு ஏற்றபடி நாம் அவர்களுக்கு நன்மை செய்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வார். அந்த எதிர்பார்ப்போடு நாம் அதை செய்கிறோம். பவுல் சொல்லுகிறார், சத்தியத்தை நான் சொன்னதுனால் சத்துருவானேனோ. கலாத்தியர் 4:16 சொல்லுகிறார், சத்தியத்தை நான் சொன்னதுனாலே சத்துருவானேனோ. இப்படி உண்மையான ஆழமான அன்பை காண்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க முடியாது. If we don't show genuine love towards people, especially the acquaintances of us, we are not true witnesses for Christ of the Bible, the God of the Bible. They can't be
selfish motives when we present the gospel truth and be witnesses to others. இறுதியாக விசுவாசத்தை நம்முடைய சாட்சியை நாம் ஆண்டவர் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு அடிப்படை விசுவாசத்தை குறித்து நாம் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். to be equipped with the fundamentals of Christian faith. அடிப்படை விசுவாசத்தை குறித்து நாம் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்தில் எல்லா காரியங்களும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாரும் அதை தெரிய முடியாது. இந்த சத்திய வார்த்தையை பொறுத்த அளவிலே யாரும் நான் முழுமையாக அறிந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. இது பொக்கிஷமானது. இதை உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் ஆராய்ந்து இன்னும் முடியவில்லை. கர்த்தருடைய வருகை வரையிலும் அதுதான் உண்மையா இருக்க போகிறது. ஆகவே ஆண்டவருக்கு நாம் சாட்சியா இருக்க வேண்டும் என்றால் வேதத்தில் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றல்ல. பேதுருவே சொல்லுகிறார், பவுல் எழுதின சில காரியங்கள் சிலருக்கு புரியாமல் இருக்கிறது, ஆனால் வேதவசனத்தை புரட்டுகிறவர்கள் தான் அதை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார். புரியாதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் எதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையான சாட்சிகளாய், வைராக்கியமுள்ள சாட்சிகளாய், கனியுள்ள வாழ்க்கையுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் வேத கோட்பாட்டினுடைய அடிப்படை சத்தியங்களை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். மறுபடியும் 1 பேதுரு 3:15 உங்கள் நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு செல்ல எப்பொழுதும் நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது சில சமயத்திலே நாம் அடிப்படை சத்தியங்களை நாம் கவனிக்க வேண்டும். பவுல் அதை சொல்லுகிறதை பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தை பார்க்கலாம். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. நோ ஃபிளாட்டரிங் ஆஃப் ஸ்பீச். ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக வசையான வார்த்தைகளை பயன்படுத்துவதல்ல. இன்றைக்கு பிரசங்க மேடை என்று வந்துவிட்டால், யாராவது ஒரு வந்துவிட்டால் நம்முடைய வார்த்தையினுடைய ஜாலங்கள் மாறுகிறது, தத்துவங்கள் மாறுகிறது. அல்ல, நாம் இயற்கையாக இருந்து கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அடிப்படை சத்தியங்களை அறிந்து பிரகடனப்படுத்த வேண்டும். பாருங்கள், அந்த ஆதி திருச்சபை எப்படி அடிப்படை சத்தியத்தை அறிந்து இதுக்குத்தான் நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். Let's observe the early church, the essence of the early church who witnessed for Christ. The essence, what is the essence? We are talking about the essence that we need to have to be effective witnesses for Christ. இந்த வசனங்களை கூர்ந்து கவனிப்போம், தயவுசெய்து குறித்து வைத்துக் கொள்ளும். இது முக்கியமானது. Please note down these verses because for us to later on to meditate. Acts 2:32, அப்போஸ்தலர் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். பாவிகள் மனம் திரும்புவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அவர் உயிர் தெழுந்தார். இதுதான் சுவிசேஷனுடைய சாராம்சம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சாட்சியினுடைய சாராம்சம். என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது என்றால், மாற்றப்பட்டது என்றால், கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார், உயிர் தெழுந்தார், இன்றைக்கு ஜீவிக்கிறார், இதற்கு நான் சாட்சி. பாருங்கள், அழுத்த நிறுத்தமாக சொல்லுகிறார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதியை கொலை செய்து, மறுபடியும் பாருங்கள், இந்த சாராம்சம் தான் திரும்ப திரும்ப வருகிறது. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இங்கே the essence of witness is clearly laid out in Acts, right through Acts. The death and the resurrection of Christ, the suffering, the death and the resurrection of Jesus Christ, the gospel. சுவிசேஷம் என்பது அதுதான். சிலுவை பற்றி உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாய் இருக்கு, ரட்சிக்கப்படுவர்களுக்கோ தேவபலனாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை குறித்து இல்லாமல் வேற ஒன்றையும் நான் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இது பவுலுடைய வார்த்தைகள், ஆவியானுடைய ஏவுதலில் நான் எழுதி வைத்திருக்கிறார். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். 10ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 1-2 வசனங்களை மாத்திரம் நாம் வைத்து சொல்லுவது கிடையாது. சில வசனங்களை பார்க்கிறோம். நிறைய வசனங்களுக்கு 1-2 வசனங்களை பார்க்கலாம். 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மறுபடியும் என்ன அவருடைய சாட்சி என்ன சொல்லுகிறார்கள்? யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவர்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். மறுபடியும் சிலுவையை பற்றி சொல்லுகிறார்கள். அவர் பாடுபட்டதை, பாவத்திற்கு பரிகாரமாக அவர் சிலுவைக்கு போனது, உயிர் தெழுந்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுதை சொல்லுகிறார்கள். அவருடைய யூத தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்த எல்லாவற்றையும் நாங்கள் சாட்சிகள், அதற்கெல்லாம் நாங்கள் தான் சாட்சி. அவர் மரித்தார், ஆனால் உயிரில் தெழுந்தார். 42ஆம் வசனத்தை பாருங்கள். அன்றியும்
அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர்களுக்கு கட்டளையிட்டார். சாட்சி என்பது என்ன? இயேசு கிறிஸ்துதான் சாட்சி. அவர் நிறைவேற்றின கிரியை தான் சாட்சி. அவர் என்ன பிரசங்கம் பண்ணினார், அவர் என்ன கிரியை செய்தார், அதுதான சாட்சியை தவிர எனக்கு இப்படி நடந்தது, எனக்கு இப்படி என்றது. There is nothing subjective in witness. It is all about Christ and what he has achieved on the cross of Calvary and what he has preached, proclaimed as the king, part of kingdom of God. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். Acts chapter 13 verse 30-31. தெளிவாக பாருங்கள், அங்கேயும் இந்த சாட்சி என்கிற வார்த்தை வருகிறது. அப்போஸ்தலர் 13:30-31. தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். எதைத்தான் மறுபடியும் சொல்ல? சாட்சி என்று சொன்னால் எது வருகிறது? மறுபடியும் கிறிஸ்துவனுடைய அவர் செய்ததும் நிறைவேற்றினதும். அவர் செய்தது கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொன்னார்? மனம் திரும்புங்கள். அந்த மனம் திரும்புதலை எப்படி நிறைவேற்றினார்? சிலுவையிலே நிறைவேற்றினார். இதுதான் அடிப்படை சாட்சிக்கான அடிப்படை சத்தியம். மற்றதெல்லாம் நிறைய அதோடு சேர்த்து சொல்லலாம். ஆனால் இந்த எலிமெண்ட், இந்த அம்சங்களை விட்டுவிட்டு நான் ஆண்டவருக்காக சாட்சி சொன்னேன், ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொன்னேன் என்று சொன்னால் வேதபூர்வமாக அது கடவுளுக்கு மகிமையான சாட்சி கிடையாது. எனக்கு இது நடந்தது, எனக்கு அது நடந்தது என்றால் அதெல்லாம் சப்ஜெக்டிவ். அது ஒவ்வொருவருக்கும் மாறும். சிலருக்கு நடக்கலாம், சிலருக்கு நடக்காமல் போகலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதுதான் உண்மையான சாட்சி. அவர் என்ன பேசினார், அவர் என்ன செய்தார். இந்த மாலையிலே நாம் இயேசு ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு பணி, மிகப்பெரிய பணி அதுதான். அது கர்த்தருடைய கற்பனை என்பதை நாம் பார்த்தோம். அதற்கான சாக்குப்போக்கு நாம் சொல்ல முடியாது. அது மார்ச்சிரா என்ற வார்த்தையோடு அடிக்கப்படுகிறது. நான் அதை ஆணித்தரமாக நம்புகிறேன், அறிக்கையிடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை விட்டு விலக மாட்டேன். அதற்கு நான் சாட்சியாக இருப்பேன் இறுதி வரையில், என்னுடைய மூச்சு வரையில். அது எப்படிப்பட்ட தன்மையுடையது என்பதை பார்த்தோம். அதனுடைய சாரம்சத்தை பார்த்தோம். ஜெபம் என்னும் ஆயத்தம், வைராக்கியம், உண்மையான அன்பு, அடிப்படை சத்தியம், அடிப்படை சத்தியத்தினுடைய சாரம்சம். இதுதான் சாட்சியின் வாழ்க்கை. சாட்சி என்றும் வேதபூர்வமான சாட்சி என்பது, நாம் சாட்சி என்று நம்முடைய அனுபவத்தையும் நம்முடைய சூழ்நிலைகள் சொல்லுவதையும் சொல்லிக் கொண்டிருந்தால் அதை பற்றி சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. வேதத்திலிருந்து சொல்ல தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த கிருபையை பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.